உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? புதுசா வந்திருக்கிற சயின்ஸ் டீச்சர் ரொம்ப சிடுமூஞ்சியாப்பா. போர்ட்ல நேம் எழுதி போட்டா மேம் பார்த்துட்டு முட்டி போட சொல்வாங்களா? அனுஷ்கா, என்னது இது? உன்னுடைய ஹோம்வொர்க் நோட்ல லாஸ்ட் பேஜ்ல 2 லைன் எழுதாமையே விட்டுருக்க. இந்தா எடுத்துட்டு போ உன் நோட்டை. எழுத்தெல்லாம் அழிஞ்சிடுச்சு. ஹேமா, 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 உன்னதான் கூப்பிடுறேன். பாரு, கூப்பிடுறது என்ன காதுல விழுதா பாரு. வேணும்னே காதுல வாங்காம உட்கார்ந்துட்டு இருக்காளா? என்ன ஹேமா, உன் காது கேட்காதா? எதுக்கு சும்மா நொய் நொய் ஹேமா ஹேமான்னு ஏல விட்டுட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? புதுசா வந்திருக்கிற சயின்ஸ் டீச்சர் ரொம்ப சிடுமூஞ்சியாப்பா. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஹேமா, அதுக்கு ஏன்ப்பா நீ மூஞ்சி இவ்ளோ டெரரா வச்சிருக்க? நான் சயின்ஸ் மிஸ் தானப்பா சிடுமூஞ்சின்னு சொன்னேன். அந்த சிடுமூஞ்சி மிஸ் பாக்குறத விட உன் முகத்தை பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குது. பின்ன என்ன? அப்ப நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கத மிஸ் என்டர் ஆகும்போது பார்த்தாங்கன்னா கிளாஸ் ரூம்ல என்டர் ஆகும்போதே பேசிட்டு இருக்கீங்களேன்னு என்ன பிடிச்சதானே மிஸ் திட்டுவாங்க. உங்களுக்கு என்ன? நீங்க 2 பேரும் லாஸ்ட் பெஞ்ச் பசங்க. நான் கிளாஸ் லீடர்ன்றனால மிஸ் என்னதான் 6 கேள்வி கேட்பாங்க. மிஸ் பேசிட்டு இருக்கறத பார்த்தாங்கன்னா கிளாஸ் லீடரா இருந்துக்கிட்டு அதுவும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு என்னதான் பிடிச்சி திட்டுவாங்க. பத்ததற்கு எங்க அம்மாவையும் கூட்டி வர சொல்லுவாங்க. அப்படி மட்டும் மிஸ் எங்க அம்மா வர சொல்லிட்டாங்கன்னா எங்க அம்மா வயலுக்கு போற வேலையை விட்டுட்டு ஸ்கூலுக்கு வர வேண்டியதா இருக்கும். அப்புறம் வயலுக்கு யார் போய் களை வெட்டுறது? வீட்டெல்லாம் யார் கூட்டி பெருக்கிறது? ஆடு மாடுக்கு யார் சோறு வைக்கிறது? சாப்பாடு யார் செய்யறது? இவ்வளவு வேலை இருக்குதுல எங்க அம்மாவுக்கு. நீ பாட்டுட்டு என்ன கூப்பிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? மல்லி, தேவையா உனக்கு இது? ஏம்பா ஹேமா, புதுசா வந்திருக்கிற சயின்ஸ் டீச்சர் சிடுமூஞ்சின்னு தானப்பா சொன்னேன். அதுக்கு என்னமோ நீ இவ்வளவு பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்க? ஏதோ 10 மார்க் क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி இவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்க. வயலுக்கு போறதுல இருந்து வீட்ல சமையல் ஆக்குற வரைக்கும் இத அந்த சிடுமூஞ்சி டீச்சர் கிட்டயே நீங்க ரொம்ப சிடுமூஞ்சின்னு டைரக்டா அவங்க மூஞ்ச பார்த்து சொல்லிருந்தா கூட இவ்ளோ டென்ஷனா இருக்க மாட்டாங்க போல இருக்கு. ஃப்ரீயா இருப்பா. எதுக்கு இப்படி உருன்னு இருக்க? உன் கூட நான் பேசுறத மேம் மட்டும் பார்த்தாங்கன்னா அப்புறம் நானும் உன் கூட சேர்ந்து முட்டி போடணும். அது எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? கிளாஸ் லீடரா இருந்துகிட்டு முட்டி போடுறது. பேசாம நீ வாயை மூடிக்கிட்டு இரு. இன்னொரு வாட்டி என்ன கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுறத பார்த்தேன்னா அப்புறம் உன் நேமையும் லிலி நேமையும் போர்ட்ல எழுதி போட்டுருவ சொல்லிட்டேன். அப்புறம் மேம் வந்து பார்த்துட்டு உன்னதான் முட்டி போட சொல்லிடுவாங்க. ஹேமா, நான் என்னப்பா பண்ணேன் மல்லி கூப்பிட்டு பேசுனதுக்கு? ஏன் பெரிய சேர்த்து போர்ட்ல எழுதி போடுவேன்னு சொல்றேன்? எல்லாம் தெரியும் தெரியும் எனக்கு. நீங்க 2 பேரும் ஒரே குட்டையில உருண மாட்டீங்கதான். நீ மேம் வந்துட்டாங்க எல்லாரும் அமைதியா இருங்க. இன்னொரு வாட்டி மட்டும் என்ன கூப்பிட்டு பாரு. கிளாஸ் லீடரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். ஓஹோ, போர்ட்ல நேம் எழுதி போட்டா மேம் பார்த்துட்டு முட்டி போட சொல்வாங்களா? ஓகே ஓகே. இந்த போர்ட்ல தான நேம்ஸ் எழுதணும். எழுதிட்டா போச்சு. நேம்ஸ் எழுதியாச்சு. அடுத்தது மல்லி பேரை எழுத வேண்டியதுதான். மல்லி பேரை எழுதியாச்சு. இப்ப லில்லி பேரையும் எழுதியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாட்ட போறாங்க மிஸ் கிட்ட. ஓஹோ, இவங்க புதுசா வந்திருக்க சிடுமூஞ்சி டீச்சரா? என் மூஞ்ச விட இவங்க மூஞ்சி கொடூரமா தான் இருக்குது. நம்ம மறைஞ்சிப்போம். இந்த கிளாஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப வஸ்டான கிளாஸ். மத்த கிளாஸ்ல எல்லாம் பசங்க ஆனுவல் எக்ஸாம்க்கே உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்னடானா இப்ப நடக்க போற டேர்ம் எக்ஸாம்க்கே இன்னும் படிக்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாரு, ஒரு டேபிளையாச்சும் புக் திறந்து வச்சிருக்கா பாரு. கொஞ்சம் எழுதி பாப்போம், படிச்சு பாப்போம், மேக்ஸ் பிராக்டிஸ் பண்ணி பாப்போம். ஒண்ணும் கிடையாது. பாரு, நான் கிளாஸ் ரூமுக்கு என்டர் ஆகி இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஒரு குட் மார்னிங்க கூட காணோம். முதல்ல டிசிப்ளினே இல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அப்புறம் எங்க இருந்து படிப்பு வரப்போகுது? குட் மார்னிங் மேம். அப்பா, இப்பயாச்சும் குட் மார்னிங் சொன்னீங்களே. நான் கிளாஸ் ரூமுக்கு என்டர் ஆகி அரை நேரம் கழிச்சு தான் குட் மார்னிங் வருமா? என்டர் ஆகும்போது எல்லாருமே குட் மார்னிங் சொல்றது இல்ல? ஏன் நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் புக்க திறக்கணுமா? முன்னாடியே புக்க திறந்து வச்சு டேர்ம் எக்ஸாம்க்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதானே? எக்ஸாம்க்கு என்ன இன்னும் நிறைய நாளா இருக்குது? இன்னும் 2 நாள் தானே இருக்குது. நமக்கு என்ன அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன உங்களுக்கு பதில் நானா எக்ஸாம் எழுத முடியும்? என்ன ஆலிஸ் லூபி, நீங்க 2 பேரும் நல்ல பசங்கன்னு மத்த டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நீங்க கூட புக்க திறக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. லிலிமலி, ஏந்து வாங்க, இங்க வந்து முட்டி போடுங்க வாங்க. சும்மா எப்ப பாரு லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்துகிட்டு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஒண்ணு உங்க வாய் லொடலொடன் எதையாச்சும் பேசிக்கிட்டே இருக்கும், இல்லனா வாயில எதையாச்சும் போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏதாச்சும் பாடத்துல இருந்து கேள்வி கேட்டா பதில் சொல்றீங்களா நீங்க? அதுக்கு மட்டும் வாயே திறக்க மாட்டீங்க. மேம், நான் எதுமே பண்ணல மேம். அமைதியா தான் மேம் இருந்தோம். நாங்க எதுக்கு மேம் நீல் டவுன் பண்ணனும்? ஆமாங்க மேம், நாங்க அமைதியா தான் மேம் உட்கார்ந்துட்டு இருந்தோம். காரணமே இல்லாம எதுக்கு மேம் எங்களை நீல் டவுன் பண்ண சொல்றீங்க? எதுமே பண்ணாம அவங்க 2 பேரோட நேம்ஸ் போர்ட்ல எழுதி போட்டுருக்குது. அதான் நல்லா கொட்டை எழுதி போட்டுருக்குது, மல்லி லில்லின்னு. இந்த கிளாஸ் ரூம்ல நீங்க 2 பேரும் தானே
லில்லி மல்லி, பக்கத்து கிளாஸ்ல வேற ஏதோ ஸ்டூடண்ட்ஸ் பேர் இங்க எழுதி போடல. அப்புறம் என்ன எழுந்துறீங்க? அது போகட்டும், ஒரு டீச்சர் கிட்ட பேசும்போது எழுந்து நின்று பேசணும் கூட தெரியாதா? அப்படியே உட்கார்ந்துகிட்டு ஒய்யாரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. எந்திரிங்க எந்திரிங்க, முதல்ல வாங்க இங்க. என்னது, எங்க நேம்ஸ் போர்ட்ல எழுதி போட்டுருக்குதா? ஆமா. ஏய் ஹேமா, எப்பப்பா நம்ம நேம்ஸ் போர்ட்ல எழுதி போட்டா? நீங்க ரெண்டு பேரும் பேசாம தான் கிளாஸ் லீடர் ஹேமா வேலை மெனக்கெட்டு எழுதி வச்சிருக்காளா போர்ட்ல? நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்து தான் ஹேமா போர்ட்ல எழுதி போட்டுப்பா. என்னது, ஹேமா போர்ட்ல நேம்ஸ் எழுதி போட்டாளா? பின்ன என்ன, அவ எழுதி போடாம இந்த சாக் பீஸ் எடுத்து போர்டு என்ன தன்னால அதுவே நேம்ஸ் எழுதிக்கிச்சா? வாங்க வாங்க, ஏஞ்சி வந்து முட்டி போடுங்க, வாங்க இங்க. என்னது இது, லில்லி மல்லி பேர் எப்படி போர்ட்ல வந்துச்சு? நான் எழுதவே இல்லையே. காத்தால நான் தான போர்டு ஃபுல்லா அழிச்சேன். அழிச்சதுக்கு அப்புறம் போர்ட்ல நான் எதுவுமே எழுதலையே. அப்புறம் எப்படி லில்லி மல்லியோட பேர் இதுல வந்துச்சு? இந்த லில்லி மல்லிக்கு நல்லா வேணும். எப்ப பார்த்தாலும் என்ன பிரவுனி பிரவுனின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல. போங்க போங்க, வெளிய போய் நல்லா முட்டி போடுங்க. வெயில் வேற நல்லா கொளுத்துது. உங்களுக்கு இது தேவைதான். ஹேமா, நான் அவ்வளவு சொல்லியும் மல்லி பேரை மட்டும் எழுதுனது இல்லாம என் பேரையும் சேர்த்து எழுதிட்டல. நான் நிஜமா சொல்றேன்ப்பா, நான் உங்களோட நேம்ஸ் போர்ட்ல எழுதவே இல்ல. எப்படி உங்களோட நேம்ஸ் போர்ட்ல வந்ததுன்னு எனக்கே தெரியாது. ஆமா, நீ எழுதாம நாங்க தான் எங்களோட நேம் போர்ட்ல எழுதிக்கிட்டோம். இரு இரு, உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல நான் பாத்துக்கிறேன். வெளிய போய் முட்டி போட சொல்லிட்டாங்க. ஹலோ ஹலோ, லில்லி மல்லி எங்க போறீங்க? மேம், நீங்க தானே மேம் வெளிய போய் முட்டி போட சொன்னீங்க. அதுக்காக தான் மேம் வெளிய போறோம். ஏன் வெளியே போய் முட்டி போட்டுக்கிட்டு அப்படியே கதை பேசலாம்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. லாஸ்ட் பெஞ்ச்ல உங்க பிளேஸ்ல டேபிள் மேல நின்னுக்கிட்டே கையை தூக்கிக்கிட்டே நில்லுங்க. 40 மினிட்ஸ் இந்த பீரியட் முடியற வரைக்கும் டேபிள்ல நின்னுட்டு கை தூக்கிட்டே இருக்கணும் சொல்லிட்டேன். கையை இறக்கவே கூடாது, புரியுதா? எஸ் மேம். நல்லா வேணும் உங்க ரெண்டு பேருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய இருக்கு. ஏய் ஹேமா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எங்க ரெண்டு பேரோட நேம்ஸ் போர்ட்ல எழுதி போட்டல, உன்னை கண்டிப்பா நான் எதுலயாச்சும் அழ வைக்கிறேன் பாரு. ஸ்டூடண்ட்ஸ், நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். எல்லாரும் ஒழுங்கா ஆன்சர் பண்ணுங்க, சரியா? நல்லா சத்தமா பிரசன்ட் மிஸ்ன்னு சொல்லணும். சும்மா வாய்க்குள்ளே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் ஆப்சென்ட் போட்டுருவேன் சொல்லிட்டேன். கொஞ்சம் அட்டெண்டன்ஸ் எடுக்கிற வரைக்குமாச்சும் யாரும் பேசாம இருங்க. அப்படின்னு அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது யாராச்சும் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அப்புறம் நான் ஆப்சென்ட் போட்டுடுவேன் சொல்லிட்டேன். ஏ அனுஷ்கா, என்ன நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ அங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிற? கிளாஸ்ல டீச்சர் இருக்கும்போது கூட அப்படி என்னதான் பேசுவீங்களோ தெரியல எனக்கு. மேம், அது ஒண்ணும் இல்ல மேம். ஹோம்வொர்க் முடிச்சிட்டியானே? இதோ நிம்மி தான் கேட்டா என்கிட்ட. அதான் அவகிட்ட முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் மேம். ஆமா ஆமா, உங்க எல்லாருக்கும் நான் ஹோம்வொர்க் வர கொடுத்திருந்தேன்ல. சரி சரி, நான் அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சதும் எல்லாரும் ஹோம்வொர்க் நோட்டை சப்மிட் பண்ணுங்க. அப்பாடா, நல்ல வேளை. ஹோம்வொர்க்க நம்ம நேத்தே ஸ்கூல்லயே முடிச்சிட்டோம். ஹோம்வொர்க் பண்ணாம வந்திருந்தா அதுக்கும் சேர்த்து இந்த மிஸ் பயங்கரமா நமக்கு பனிஷ்மென்ட் கொடுத்திருப்பாங்க. அனுஷ்கா பிரசன்ட் மேம். ஆலிஸ் பிரசன்ட் மேம். பொம்மி பிரசன்ட் மேம். மல்லி அடனின் சொல்ல போறேன். இப்ப பாரு. பிரசன்ட் மேம். பிரசன்ட் மேம். என்னது இது? நம்ம பிரசன்ட் பிரசன்ட்னு கத்தி சொல்றோம், ஆனா நம்ம வாயில சத்தமே வர மாட்டேங்குது. மல்லி. ஏ மல்லி, மிஸ் அத்தனை வாட்டி மல்லி மல்லின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க, நீ பிரசன்ட் சொல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்க. லில்லி, இல்ல லில்லி, நான் பிரசன்ட் பிரசன்ட்னு சொன்னேன், ஆனா என் வாயில சத்தமே வர மாட்டேங்குது லில்லி. என்னன்னே தெரியல. லில்லி. என்னது இது? பிரசன்ட் மேம்னு சொல்றோம், ஆனா நம்ம வாயில சத்தமே வர மாட்டேங்குது. நீங்க எத்தனை முறை பிரசன்ட் பிரசன்ட்னு சொன்னாலும் உங்க வாயில இருந்து சத்தமே வராது. ஏன்னா நீங்க பேசும்போது நீங்க பேசுற வார்த்தையை நான் சைலண்ட் பண்ணிட்டேன் ஹேர்ல இருந்து. நீங்க பேசுற வாய்ஸ் ஹேர் மூலமா மிஸ் காதுல விழாது. லில்லி மல்லி, நான் அட்டெண்டன்ஸ்க்கு இங்க பேர் சொல்லி கேட்டிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் பிரசன்ட் சொல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க நின்னுகிட்டு. பனிஷ்மென்ட் கொடுத்து உங்களுக்கு கொழு படங்கலையா? மேம், இல்ல மேம், இல்ல மேம், நாங்க பிரசன்ட்னு சொன்னோம் மேம். ஆனா நாங்க சொல்றது உங்க காதுல தான் மேம் விழ மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல மேம். என்னது, ஏன் காதுல விழலையா? என்ன புதுசு புதுசா கதை சொல்றீங்க? இந்த கிளாஸ்ல மத்தவங்க எல்லாம் சொல்ற பிரசன்ட்லாம் என் காதுல விழுது, நீங்க சொல்றது மட்டும் என் காதுல விழலையா? நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் நின்னு கதை பேசிக்கிட்டு அட்டெண்டன்ஸ்க்கு பதில் சொல்லாம இருந்திருக்கீங்க. கேட்டா நான் பிரசன்ட்னு சொன்னா உங்க காதுல விழலன்னு ஏன் மேலேயே திருப்புறீங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லாததுனால நான் ஆப்சென்ட்னு போட்டேன். இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் அட்டெண்டன்ஸ்ல ஆப்சென்ட் தான். மேம் மேம் மேம், ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். என்னப்பா இது? ஸ்கூலுக்கு வந்து ஆப்சென்ட் வாங்குற முத ஆளு நம்மளா தான் இருப்போம் போல இருக்கு. இன்னைக்கு என்னன்னே தெரியலப்பா. நம்ம மூச்சு முகமே சரியில்லை. எல்லாமே நம்மளுக்கு தப்பு தப்பா தான் நடக்குது. லில்லி மல்லி, பெஞ்ச் மேல ஏறி நின்னு உங்க ரெண்டு பேருக்கு புத்தி வரலையா? மிஸ் அட்டெண்டன்ஸ்க்கு உங்க ரெண்டு பேரையும் கூப்பிடும்போது நீங்க என்ன வாயில கொழுக்கட்டையா வச்சிருந்தீங்க? பிரசன்ட்னு சொல்லாம. கொழுக்கட்டை, உன் வேலையை பாரு முகரக்கட்டை. நீ இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் எங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் மேம் உன்னையும் பெஞ்ச் மேல ஏறி நிக்க சொல்லிடுவாங்க. எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாங்க ஆல்ரெடி பெஞ்ச் மேல தான் ஏறி நின்னுகிட்டு இருக்கோம். என்ன, நீயும் பெஞ்ச் மேல ஏறி நிக்கிறியா? சொல்லு. போனா போது பாவம் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு கேட்டா என்னையும் உங்களோட சேர்த்துக்கிட்டு பெஞ்ச் மேல ஏறி நிக்க சொல்றீங்களா? இருங்க இருங்க, இன்னைக்கு நான் லஞ்சுக்கு மீன் குழம்பு சாதம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். மீன் குழம்புனா நீங்க ரெண்டு பேரும் வாயை பழந்துக்கிட்டு
பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியரா இருக்கும் சொல்லிட்டேன். ஹேமா, எல்லாரோட ஹோம்வொர்க் நோட்டும் கலெக்ட் பண்ணி என்னோட டேபிள் எடுத்துட்டு வந்து வை. எஸ் மேம். ஏய் எல்லாரும் ஹோம்வொர்க் நோட் எடுத்து வைங்க, சீக்கிரமா வைங்க. ஏய் ஹேமா என்னோட ஹோம்வொர்க் நோட்ட லாஸ்ட்ல வெச்சிருப்பா. ஃபர்ஸ்டே வெச்சா மிஸ் பொறுமையா கரெக்ட் பண்ணுவாங்க. அப்ப கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுவாங்க நான் ஹோம்வொர்க்க சரியா கம்ப்ளீட் பண்ணலன்னு. இதே என் நோட்ட லாஸ்ட்ல வெச்சேனா பெல் அடிக்க போகுதுன்னு மிஸ் ஃபாஸ்டா கடகடன்னு திட்டிடுவாங்க. அப்ப நான் ஹோம்வொர்க்க கம்ப்ளீட் பண்ணலன்னு செக் பண்ண மாட்டாங்க. அதனால லாஸ்டா வைப்பா ப்ளீஸ் பா. அதெல்லாம் என்னால முடியாது போ. நீ ஹோம்வொர்க் எழுதாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நேத்தே உட்கார்ந்து எழுதிக்க வேண்டியதானே? ஹோம்வொர்க் எழுதாதது உன்னோட தப்பு. நான் வரிசையா தான் கரெக்ட் பண்ணிட்டே போவேன். எதுவா இருந்தாலும் நீ மிஸ் கிட்டே பேசிக்கோ போ. ரொம்ப ஓவரா தான் பண்றா. நீ நோட் எடுத்து வை பா சீக்கிரம். மீன் கொண்டு வாசனை அடிக்குது. இந்த பாக்ஸ்ல ஏதோ ஸ்நாக்ஸ் வாசனை வருது. இன்னைக்கு ஒரு புடி. எல்லா பயலங்களும் பட்னி. மாட்ட போறது நம்ம லில்லி மல்லி. வெல்கம் சு. மேம் எல்லாரோட ஹோம்வொர்க் நோட் கலெக்ட் பண்ணிட்டேன் மேம். உங்களுடைய டேபிள்ல சப்மிட் பண்ணிடுறேன் மேம். அப்பாடா நோட் டேபிள்ல வெச்சிட்டோம். நம்ம போய் நம்ம பிளேஸ்ல உட்கார்ந்துப்போம். மீன் குழம்பு செம்ம வாசனை. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு நம்ம வயிறு ஃபுல்லா ரொம்பிடுச்சு. போதும் போதும் இதுவே எனக்கு போதும். இந்த மிச்சரும் இந்த பொரியலும் என்ன பண்ணலாம்? ஓகே ஐடியா வந்துருச்சு. ஏய் அனுஷ்கா, என்னது இது? உன்னோட ஹோம்வொர்க் நோட்ல லாஸ்ட் பேஜ்ல 2 லைன் எழுதாமையே விட்டுருக்க. ஏன் லாஸ்ட்ல 2 லைன் நான் வந்து எழுதுன்னு நினைச்சிட்டு இருந்தியா? நீ எல்லாம் எதுக்கு தான் ஸ்கூலுக்கு வரியோன்னு தெரியல. இந்தா உன் ஹோம்வொர்க் நோட். நீ வெளிய போய் முட்டி போட்டுக்கிட்டே அந்த மிச்ச 2 லைன் எழுதி எடுத்துட்டு வா. நாளைக்கு வரும்போது மறக்காம உன்னோட பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வா சொல்லிட்டேன். நம்மளுக்குன்னு கிளாஸ்ல வந்து சேருதுங்க பாரு. இந்தா எடுத்துட்டு போ உன் நோட்டை. மேம் சாரி மேம். சாரி புரியல உன்கிட்டே வெச்சுக்கோ. ஹோம்வொர்க் நோட்ல லாஸ்ட் பேஜ்ல நீ 2 லைன் எழுதாம விட்டுட்டல. அத நாளைக்கு வரும்போது நீ 40 வாட்டி எழுதி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். நல்லா வேணும் அனுஷ்காவுக்கு. நம்ம டேபிள் மேல ஏறி நிக்கும் போது எப்படி திரும்ப சிரிச்சா அவ. அப்பாடா பரவாயில்ல லில்லி. நேத்து நம்ம ஹோம்வொர்க்க புக்க பார்த்து ஈயடிச்சான் காப்பி மாதிரி அப்படியே எழுதி வெச்சிட்டோம். ஒரு லைனும் மிச்சம் விடல. நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம். ஓஹோ 2 லைன் எழுதாம விட்டதுக்கு 40 வாட்டி எழுதி எடுத்துட்டு வர சொல்றாங்களா? ஓகே புரியுது. இந்த மிஸ் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டான மிஸ், தங்கமான மிஸ்னே இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. இந்த லில்லி மல்லியோட நோட் எங்க இருக்குது? கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க எழுதுற ஹோம்வொர்க் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல மாயமா மறைய போகுது. இனிமேல் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். எழுத்தெல்லாம் அழிஞ்சிருச்சு. நீங்க கை வலிக்க கஷ்டப்பட்டு எழுதுனதெல்லாம் தன்னால மறைஞ்சு போச்சு. நோட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி மூடி வச்சிருவோம். ஸ்டூடண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். மத்த கிளாஸ் ரூம்ல ரொம்ப சுத்த பத்தமா நீட்டா இருக்குது. நம்ம கிளாஸ் ரூம் தான் ரொம்ப குப்பையா இருக்குது. இனிமேல் நம்ம கிளாஸ் ரூம்ல யாராச்சும் ஒரு பீஸ் பேப்பரை கீழே போட்டா கூட அப்புறம் நான் ஃபைன் போட்டுருவேன் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, அவங்க தான் கிளாஸ் ரூம கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணணும், அதையும் சொல்லிட்டேன். அதனால இனிமேல் கிளாஸ் ரூம்ல யாரும் குப்பை போடக்கூடாது, புரியுதா? லில்லிமல்லி, மெயினா உங்களுக்கு தான் சொல்றேன். இந்த சாக்லேட் பேப்பரை போடுறது, சிப்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த கவரை தூக்கி போடுறது, இந்த மீன் குழம்பு எடுத்துட்டு வந்துட்டு மீனை சாப்பிட்டு முள்ளு கீழே போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இப்பயே நல்லத்தனமா ஒழுங்கா சொல்லிடுறேன் நானு. ஓஹோ கிளாஸ் ரூம்ல குப்பை போட்டா இவ்ளோ பிரச்சனை இருக்குதா? குப்பை போட்ட வேண்டியதா? லில்லி மல்லி, நான் யாருன்னு தெரியாம என்கிட்டே நீங்க விளையாடிட்டீங்கல்ல. இப்ப நான் விளையாடுறேன், நீங்க நல்லா அனுபவிங்க. இந்தா வாங்கிக்கோ. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துலயே நான் நிறைய குப்பை போடுறேன். வாங்கிக்கோ. பொரி மிக்சர் எல்லாம் போடுறேன். உங்க பிளேஸ்ல இந்த மாதிரி குப்பையாக்குனா நீங்க தான் போட்டீங்கன்னு நினைச்சி மிஸ் உங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுப்பாங்க. போட வேண்டிய குப்பையெல்லாம் நிறைய போட்டாச்சு இந்த லில்லி மல்லி பிளேஸ்ல. இனி இந்த குப்பையை எப்படியாச்சும் மிஸ்ஸ பார்க்க வைக்கணும். பார்க்க வச்சிட்டா அதோட என் கடமை முடிஞ்சு போச்சு. மத்ததெல்லாம் மிஸ்ஸே பார்த்துப்பாங்க. என்னது ஏதோ மேல வந்து விழுது. வாட் இஸ் திஸ்? பொரியெல்லாம் மேல வந்து விழுது. ஸ்டூடண்ட்ஸ், யாரோட வேலை இது? ஏன் மேலயே பொரியெல்லாம் தூக்கி போடுறீங்க? யாரது? கேட்டுட்டே இருக்கேல, பதில் சொல்லுங்க. யாரது கிளாஸ் டைம்ல பொரி மிக்சர்லாம் சாப்பிடுறது மட்டும் இல்லாம ஏன் மேலயே தூக்கி போடுறீங்க? யாரு போட்டதுன்னு ஒழுங்கா நீங்களா சொல்லிடுங்க. நான் கண்டுபிடிச்சேன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்க போற பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியரா இருக்கும். சொல்லுங்க, யார் அது பொரி மிக்சர்லாம் கிளாஸ் ரூமுக்கு கொண்டு வந்தது? மேம், நாங்க சாப்பிடுறதுக்கு பீஸாவும் பர்கரும் தான் மேம் கொண்டு வந்திருக்கோம். பொரி மிக்சர்லாம் எடுத்துட்டு வரல மேம். ஆலிஸ், நீ சாப்பிடுறதுக்கு என்ன கொண்டு வந்திருக்கன்னு மேம் கேக்கல. பொரியும் மிக்சரும் யார் கொண்டு வந்ததுன்னு தான் கேக்குறாங்க. என்ன ஸ்டூடண்ட்ஸ், இவ்ளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்க பொரியும் மிக்சரும் யார் கொண்டு வந்ததுன்னு? யாருமே பதில் சொல்லாம வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் மல்லி, நம்ம தானே ஸ்நாக்ஸ்க்கு பொரியும் மிக்சர் எடுத்துட்டு வந்தோம். அது எப்படி மிஸ் மேல போய் விழுந்துச்சு? என்னடி இது? நம்ம இன்னைக்கு நிறைய பிரச்சனைல மாட்டிக்கிட்டே இருக்கோம்.
இருக்கீங்களா? ஏன் உங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் பத்தலையா? பொரி மிக்சர் கிளாஸ்க்கு எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம அதை சாப்பிட்டுட்டு என் மேல தூக்கி வேற போடுறீங்களா? இருங்க இருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற பனிஷ்மெண்ட்ல இனிமேல் நீங்க ஸ்நாக்ஸே கிளாஸ் ரூமுக்கு கொண்டு வர மாட்டீங்க பாருங்க. பத்தாததுக்கு கிளாஸ் ரூம் எல்லாம் இறைச்சி குப்பையாக்கி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு இந்த பீரியட் முடியறதுக்குள்ள இந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லா சுத்தம் பண்ணிருக்கணும் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, என் மேல பொறி தூக்கி போட்டதுக்கு இனி ஒரு மாசத்துக்கு நீங்க தான் கிளாஸ் ரூம் சுத்தம் பண்ணணும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். மார்னிங், ஆஃப்டர்நூன், இன்டர்வல், லஞ்ச் டைம்னு யாரு குப்பை கீழே போட்டிருந்தாலும் நீங்க தான் அதை கூட்டி பெருக்கணும். இனிமேல் இன்டர்வல் பெல் அடிச்சா கேண்டீனுக்கு ஓடுறது, கிரவுண்டுக்கு ஓடுற வேலை எல்லாம் வச்சுக்க. இன்டர்வல் பெல் அடிச்சதும் நீங்க கிளாஸ் ரூம் சுத்தம் பண்ணணும். அதே மாதிரி லஞ்ச் பீரியட்ல எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். ஆமா, நீங்க 2 பேரும் ஹோம்வொர்க் நோட்ட சப்மிட் பண்ணீங்களா? நானும் இது வரைக்கும் 4-5 நோட்டை திருத்திட்டு உங்க நோட்டு மட்டும் வரவே இல்ல. சப்மிட் பண்ணீங்களா இல்லையா? இல்ல சப்மிட் பண்ணாம என்ன ஏமாத்துறீங்களா? இருங்க இருங்க, உங்க ஹோம்வொர்க் நோட் மட்டும் இதுல இல்லாம இருக்கணுமே, அப்ப இருக்கு உங்களுக்கு. நீங்க எழுதுற ஹோம்வொர்க்க மட்டும் ஒரு லைன் விடாம ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அங்கங்க ஒரு லைனை விட்டுட்டு எழுதுவீங்க. நான் ஃபுல்லா படிச்சு பார்க்க மாட்டேன் தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றீங்க. யாருது? ஓ, லிலி நோட்டா இது? இரு செக் பண்றேன். மாட்டிக்கினாரு ஒருத்தரே, அவரை காப்பாத்தணும் கர்த்தரே. என்னது இது? ஏய் லில்லி, என்னது இது? உன்னுடைய ஹோம்வொர்க் நோட் பிளாங்கா இருக்குது. என்னமோ ஹோம்வொர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொன்ன. ஒருவேளை நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதி வச்சிருக்காளா? இல்லையே, நெக்ஸ்ட் பேஜ்ல கூட இல்லையே. எந்த பேஜ்லயுமே அவ ஹோம்வொர்க் எழுதலையே. ஏய் லில்லி, என்னது இது? வெறும் எம்டி நோட்ட சப்மிட் பண்ணி வச்சிருக்க. ஹோம்வொர்க்க கம்ப்ளீட் பண்ணனும்னு சொன்னீங்க. ஒரு லைன் கூட எழுதலையே உன் நோட்ல. என்னது? ஒண்ணு எழுதலையா? மேம், நல்லா செக் பண்ணுங்க மேம். நேத்து கஷ்டப்பட்டு கை வலிக்க எழுதணும் மேம். நானும் மல்லி ஒண்ணா உட்கார்ந்து தான் மேம் ஹோம்வொர்க் பண்ணோம். எஸ் மேம், நானும் ஒரு வார்டு கூட எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம். ஏய் லிலிமல்லி, எனக்கு என்ன கண்ணு குருடா இல்ல நீங்க எழுதுனது மாயமா மறைஞ்சு போச்சா? வெறும் நோட்ட சப்மிட் பண்ணிட்டு முடிச்சிட்டுன்னு பொய்யா சொல்றீங்க? அதுவும் என்கிட்ட. நீங்க உண்மையிலேயே எழுதிருந்தா நோட்ல எழுதுற எழுத்தெல்லாம் எங்க போச்சு? மேம், அதான் மேம் எங்களுக்கு ஒண்ணும் புரியல. இருங்க, பிரின்சிபல் கிட்ட நான் இப்பயே உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன். நாளைக்கு வரும்போது கண்டிப்பா உங்களுடைய பேரண்ட்ஸோட தான் வரணும் சொல்லிட்டேன். வெறும் நோட்டை சப்மிட் பண்ணிட்டு என்ன ஏமாத்துறீங்களா ஹோம்வொர்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு? நீங்க என்ன பண்றீங்க? நான் கொடுத்திருந்த ஹோம்வொர்க்க நீங்க வீட்ல 50 டைம்ஸ் எழுதி எடுத்துட்டு வரீங்க. அத நீங்க நாளைக்கு காலையிலேயே எனக்கு சப்மிட் பண்ணிருக்கணும். இல்லனா நீங்க ஸ்கூலுக்கே வராதீங்க. வெறும் நோட்டை சப்மிட் பண்ற மூஞ்சிய பாரு. எங்க மல்லி இந்தா மல்லி, நல்லா தின்னு தெரியுதுல கிளாஸ் அவர்ஸ்லயே. ஹோம்வொர்க் பண்ண தெரியாது? இந்தா கெட் லாஸ்ட். இனிமேல் என் கிளாஸுக்குள்ளேயே நுழையாதீங்க.